ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பேக் பார்க்கலாம். கடலை மாவு நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ஃபாலியேட்டும் பண்ணுது. ஸோ நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப நேச்சுரல் வேல பியூட்டிஃபுல்லாக க்ளோயிங்காக இருக்கும். டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணுற ஏஜென்ட்ஸ் வந்து அதில் நிறையாவே இருக்குது. ஸோ நேச்சுரல் வேல நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல். இது வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக நரிஷிங்காக வச்சிருக்கோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஒரு ஹாஃப் டொமேட்டோ எடுத்து அதோட பல்ப் எடுத்து அதையும் சேர்த்துட்டு அலோவேரா ஜெல் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தென் இதை வந்துட்டு அப்வர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து 20 to 30 மினிட்ஸ் நம்மளோட ஃபேஸில் வச்சிருக்கலாம். ஒரு செமி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க கோல்ட் வாட்டர்ல. அவ்வளவுதான். இதை நீங்க டெய்லி ரொட்டீன்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட காம்ப்ளெக்ஷன் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.